வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் பொரி வச்சு செய்யக்கூடியது. இது மசாலா பொரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்பொழுதுமே பொரி நம்ம வாங்கினோம்னா எப்படி மிச்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த மீதமான பொரி வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 8 பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும். அது வரைக்கும் இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இதில் ஒரு 1/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். லேசாக வறுத்தோம்னா போதும், 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனா இன்னும் கொஞ்சம் காரத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். சேர்த்துட்டு உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பொரியிலேயே உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை, பூண்டு வாசனையே போதும்னு நினச்சிட்டேன். நீங்கள் பெருங்காயம் வேணும்னா நீங்கள் பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் பொரி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் பொரி இருந்துச்சு மிச்சம், அதை அப்படியே நான் சேர்த்துட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நினச்ச உடனே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளும் சாப்பிட்லாம். டீயோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மழை வேற விட நமக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்ருக்கிற நேரத்துக்கு இப்படி பொரியில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம காரப்பொரியாக செஞ்சு வச்சுட்ருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துருங்க. சிம்மில் வச்சு வருங்க, கரிஞ்சு போயிடும். 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். அருமையான காரப்பொரி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சமான பொரி இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.